தொகுதியோட எல்லைகள் என்னன்றது விஜய்க்கு தெரியாது. ஒரு குழு செயல்படும், இங்க குழு அப்படி இருக்கிறதாவே தெரியல. எப்படி சார் நீங்க அனுமதி வாங்கினா வந்து அவங்க வந்து தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு எல்லார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும். சிரிக்கிறாரு, இப்படி கையாட்டினா பிரச்சாரம் பண்ணி திமுக மீது களப்பணியில பயம். பெரம்பூர் 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 தான். நேர்ல பார்க்கறதுல ஒரு ஆர்வ கோளாறு மக்கள் கிட்ட இருக்கா இல்லையா? யார் போடுறது அந்த பாட்டு? எதுக்காக அதை பிஜேபி போடுறீங்க? அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சேக்குவாரா சி சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் வந்து பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செஞ்ச கையோட 4 இடங்கள்ல வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக திட்டமிடப்பட்டது. அதுல முதல் கட்டமா கொளத்தூரும் வந்து பெரம்பூரும் வந்து பிரச்சாரம் முடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு வில்லிவாக்கம், அண்ணா நகர் 2 இடங்களுக்கான அந்த பிரச்சாரம் ரத்து செஞ்சிருந்தாங்க. காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, காவல்துறையிலிருந்து முறையான வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கல, போக்குவரத்து வந்து ஒழுங்குபடுத்தலன்னு சொல்லி காவல்துறையின் மீது குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இது போன்ற பிரச்சார பயணத்திலாம் வந்து திட்டமிடல்னு ஒன்று இருக்கு. அதாவது நாளைக்கு பிரச்சாரம்னா இன்னைக்கே திட்டமிடணும், சரிங்களா? அன்னைக்கு காலையில் பண்ண முடியாது. என்ன சொல்லணும்னா, ஒரு நாளுக்கு முன்னாடியே இத்தனாம் தேதி, இப்போ 2ஆம் தேதி பிரச்சாரம்னு சொன்னால் 30ஆம் தேதியே திட்டமிடுவாங்க. அதுக்கான அனுமதி கடிதங்கள்லாம் கொடுத்துருவாங்க. எங்கே அனுமதி வாங்கணும் சொல்கிறாங்க இல்லையா? 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து திட்டமிட்டு எங்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்கணும், அனுமதி கடிதம் கொடுக்கணும், கொடுத்து பர்மிஷன் வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு குழு செயல்படணும். பொதுவாக ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு குழு செயல்படணும். இங்கே குழு அப்படி இருக்கிறதாவே தெரியல, அப்படி செயல்படுறதா தெரியல. இப்போது விஜய் இருக்கிறாருன்னா, விஜய்க்கு வந்து ஒரு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணால் அந்த தொகுதியோட எல்லைகள் என்னன்றது விஜய்க்கு தெரியாது. விஜய்க்கு மட்டும் கிடையாது, இந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் வந்து அந்த தொகுதி எல்லைகள் தெரியாது. இப்போ நீங்கள் திமுக வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து ஆட்சியில் இருந்தால் கூட, 70 ஆண்டு காலம் அரசியல் பயணம் இருந்தால் கூட, அவங்க வந்து இந்த தொகுதி எல்லைகள் எங்கே முடியுது, எந்த போலீஸ் லிமிட்டில் வந்து எந்த பகுதி வருதுன்றதெல்லாம் தெரியாது. அப்போ அந்த லோக்கலில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் இருக்கிறவங்க தேர்வு செய்யணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேஷன் எல்லையோட முடியுது. இப்போ இவருக்கு விஜய்க்கு என்ன சிக்கல்ன்றதை நேரடியாக சொல்லிடுற பாருங்க. இப்போ வந்து வீனஸ் பிவிஆரோட முடியுது பெரம்பூர். அதுக்கு பிறகு வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொளத்தூர் தொகுதி மாறுது. அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் பர்மிஷன் வாங்கிடலாம், அது பெரம்பூர் எல்லைக்கு உட்பட்டது, சரிங்களா? அப்படியே நீங்கள் அந்த சைடில் நீங்கள் தாண்டி போகிறீங்கன்னா பெரவலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த லிமிட்டுக்கு போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பெரவலூர் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணும். நான் பெரம்பூருக்கு வாங்கிட்டேன், அதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொளத்தூர் போயிடுவேன், மாதவரம் போயிடுவேன், அப்படியே இந்த பக்கம் வந்து வில்லிவாக்கம் போயிடலாம் சொல்ல முடியாது. நீங்கள் பெரம்பூர் கொளத்தூர் தாண்டி நீங்கள் வந்து பக்கத்தில் போகிறீங்கன்னா அது வில்லிவாக்கம் தொகுதியில் வரும். அப்போ வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வாங்கணும். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வில்லிவாக்கம் பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வில்லிவாக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இன்னொரு பகுதி இருக்குது, அதுக்கு தனியாக வந்து ராஜமங்கலம்னு ஒன்று இடம் இருக்குது. அந்த போலீஸ் லிமிட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் பர்மிஷன் வாங்கணும். ஒரு தொகுதியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் அவசியம் கிடையாது சார். ஒரு சட்டமன்ற தொகுதின்றது, ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கணும்னு கிடையாது. 3 போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் லிமிட்டில் போய் வாங்கணும். ஏன்னா அவங்க தானே பாதுகாப்பு கொடுக்கறது. அந்த பகுதியில் வந்து செம்பியம் பகுதியில் வந்து பெரவலூர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாதுகாப்பு தர முடியாது. பெரவலூர் எல்லை காவல் எல்லைன்னு ஒன்று இருக்குது, தொகுதி எல்லைன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் புரிஞ்சிக்காம போனதோட விளைவு தான் இது. இல்லை சார், குறிப்பாக வந்து முறையான திட்டமிடல் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆதாவர்ஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெரம்பூரில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கொளத்தூர் போகிறது அந்த ரூட்டெல்லாம் நாங்கள் முன்னாடி காவல்துறை தாக்கல் செஞ்சுட்டோம் சார். கொடுத்த போதும் சாவலியில் வந்து எந்த காவல்துறையும் இல்லைன்றாரு. இது வந்து மக்கள் கிட்ட சொல்கிற ஏமாத்து வேலை. எப்படி சார் நீங்கள் அனுமதி வாங்கினா வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து வழக்கு பதிவு செய்ய முடியும்? நான் தான் இங்கே சொல்கிறேன், தொகுதி எல்லை என்பது வேறு, காவல் எல்லை என்பது வேறு. நீங்கள் காவல் எல்லையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமதி வாங்கணும். நீங்கள் தொகுதியில் வாங்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள்
அவங்க ஒரு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா 100 பேருக்கு அனுமதினா நீங்கள் 500 பேரை கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ வழக்கு பதிவு செய்ய தானே செய்வாங்க. நீங்கள் கொடுக்க எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வந்து தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு வந்து பேரை இந்த 100 பேர் தான் கூட்டணும்னா 100 பேர் தான் கூட்டு வரணும். 50 பேர்னா 50 பேர் தான் நீ கூட்டணும். அவங்க நீங்கள் முடிவு பண்ண முடியாது சார். நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிற நீங்கள் முடிவு பண்ண முடியாது நான் எத்தனை பேரை கூப்பிட்டு வரணும்னு. அனுமதி வழங்கப்பட்ட வரைக்கும் தான் நீங்கள் உங்களுக்கு வந்து அலௌடு. அதுதான் நீங்கள் ஒலிபெருக்கி எத்தனை 5னா 5 தான். நான் 500 ஒலிபெருக்கி வைப்பேன் எனக்கு வசதி இருக்குன்னா சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க விதிகள் மீறினது நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரம்பூரில் அழகாக கொடுத்தாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரவலூரில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவலட்சணமாக கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, விஜய் மீது வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு. அதை ஒட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா ஜெயலலிதா குறிப்பாக எம்ஜிஆருக்கு வந்து என்ன அநியாயம் நடந்ததோ அந்த அநியாயம் வந்து நடக்குது. இவங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியாது சார். விதிகள் மீறினதுல யாருமே தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு எல்லார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் இவங்களுக்கு வரலாறு என்ன தெரியும்? இது போன்ற சூழ்நிலையில் சில நேரங்களில் வந்து சார் 10 மணிக்கு மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணோம், பிரச்சாரத்தை 10:15 ஆச்சுன்னா வழக்கு பதிவு செய்யப்படும். கடந்த காலத்தில் அந்த மாதிரி மக்கள் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு கையை ஆட்டினாலே முடிஞ்சிச்சு, பிரச்சாரம் பண்ணதான் கணக்கு. இது ஒரு முறை நாங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வராரு. அப்போ நாங்கள் வந்து ஒரு டீ கடையில் நாங்கள் 4 பேர் நின்றுட்டுருக்குறோம், பேசியிருக்கோம். அப்போது வந்து வாகனம் வருது. வாகனம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தில் நின்றுட்டுருக்கிறாரு. எங்களை பார்த்து கை கூட ஆட்டவே இல்லை, சிரிக்கிறாரு. அவ்வளோதான். இது சிரிக்கிறாரு. இப்படி கை ஆட்டினா பிரச்சாரம் பண்ணீங்கன்னு பொருள். அப்போ அந்த வாகனத்தை நின்றுட்டே போறாரு, அவ்வளோதான். எங்களை பார்த்து சிரிக்கிறாரு, அவ்வளோதான். அந்த சிரிப்பு இன்னும் அப்படியே இருக்கு, எங்கள் கண்ணில் இருக்கு. அப்போ இதுதான் எத்தனை மணிக்கு? ராத்திரி 11 மணிக்கு. ஏன் அவர் வந்து பிரச்சாரத்தை முடிச்சாச்சு அப்படி வந்து ஏசியில் போய் உட்காந்துக்கலாமே உள்ள. ஆனால் நிற்கிறாரு. 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது ஒரு 10:45 மணிக்கு வந்து அந்த எல்லையை தாண்டி போக நாங்கள் டீ கடையில் ஒரு 4 பேர் நிற்கிறோம். எங்களை பார்த்து சிரிக்கிறா தவிர கையை ஆட்டவே இல்லை. கையாட்டினா பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. இப்படின்னா பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. வாக்கு கேட்குறீங்க பொருளாயிடுது. அதனால இதெல்லாம் வந்து இதுதான் அனுபவம் வேணுன்றது. அங்கே அனுபவம் இல்லாமல் ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் எப்படியாவது எந்த பால் கிடைச்சாலும் அந்த பாலை வந்து இப்படி திருப்பி விடணும். எது டிஎம்கே பக்கம் திருப்பி விடணும். அவர் குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு கரூர் சம்பவம் போல ஒரு சம்பவத்தை வந்து கொளத்தூர்ல ஏற்பாடு செய்ய வந்து கரூர் சம்பவமே யாரா உங்களால் தான் நடந்தது. அப்புறம் ஏடா கூடமா பேசிடுவேன் நான். கரூர் சம்பவம் நடந்தது யாரால? இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் இருக்கா? காலதாமதமா நீ வந்ததுதான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல நெல்சன் கேட்கறான், காலதாமதமா போனதுதானே காரணம்ட்டு. அதுக்கு முன்னால பதில் சொல்ல முடிஞ்சுதா? கேட்டா மக்கள் வெள்ளம் ஏய் மக்கள் வெள்ளம் இருக்கதானே செய்யும். அப்ப நீ என்ன செஞ்சிடணும்? அந்த எல்லையிலே முடிச்சு கிளம்பிட்டு இருக்கணும். அப்படியே செந்தில் பாலாஜி மாத்தி வேற தொகுதிக்கு போட்டாங்க. அது சார் நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் கேட்டா செந்தில் பாலாஜி தூக்கி மாத்திட்டாங்கன்ட்டு. அப்ப நான் உங்களை கேட்கிறேன், எது நீ கேட்கறீங்களா? நான் அது பதில் சொல்றேன். செந்தில் பாலாஜி ஏன் மாத்தினாங்கன்றது திமுக தேர்தல் வியூகம். அங்க வந்து 10 தொகுதி இருக்கு கோவையில். 10 தொகுதியை ஸ்வீப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வட மாவட்டங்கள்ல வந்து தென் மாவட்டங்கள்ல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அமைச்சர்கள் அவங்க பார்த்துக்கிறாங்க. வட மாவட்டங்களில் முழுக்க வந்து இவங்க கவனம் செலுத்துறாங்க. இங்கே அசோக்குமார் இருக்கிறாரு. கரூரை வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் மையப்படுத்தி இருக்க வேண்டாம், அவர் அசோக்குமார் பார்த்துப்பாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போய் பாருங்கன்ட்டாங்க. கோவை மேற்கு வேண்டாம். கோவையில் போனோம்னாக்கா அங்கே ஒட்டுமொத்தமாக வந்து எடப்பாடி தொகுதிக்கு சேர்த்து செக் வைக்க முடியும் அங்கே. அதனால் அங்கே போகிறாரு. இந்த இடத்துல நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். கரூரில் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குல்ல, கரூரில் போட்டிட வேண்டாம் விஜய். 70 கிலோமீட்டர் இருக்கு, 70 கிலோமீட்டர் இருக்கு, போக வேண்டியதானே? கரூரில் போட்டிட வேண்டியதானே? ஏன் போட்டி இல்லை? அவருக்கு எங்க செல்வாக்கு இருக்கோ சார். செல்வாக்கு என்ன பெரிய செல்வாக்கு? உங்க செல்வாக்கு தான் நாரிக்கிட்டு இருக்குல்ல. இங்க எல்லா கட்சி தலைவரும் அவங்களுக்கும் குறிப்பிட்ட தொகுதி தான் சார். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு தேர்தல் இப்ப எந்த தொகுதியில எந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில போட்டிடுறாங்க. முன்னாடி ஜெயலலிதா நின்று இருக்காங்க சார். ஜெயலலிதா நின்று இருக்கலாம், ஒரு தொகுதியில தோத்து இருக்கிறாங்க. ஏன் ஜெயலலிதா நின்னா கூட நான் சொல்றேன், தேர்தல் பயம், திமுக மீது களப்பணியில பயம். அதனால 2 தொகுதி நின்னாங்க, 1 தோத்தாங்க எதிர்பார்த்த மாதிரியே. அது மாதிரி உங்களுக்கு பயம் இருக்கு. ஏன்னா கடைசி நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற யாராவது ஒரு கல்ட்டு சினிமா நடிகனை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாங்கன்னா என்ன கதியாகும்? நாளைக்கே ஒரு நடிகனை பிடிக்கிறாங்க சார். உனக்கு நான் நடிகன்ற பலம் மட்டும்தானே? உன்னை பார்க்க ஒரு 500 பேர் வரான், இன்னொரு நடிகரை பார்க்க ஒரு 200 பேர் வரான். அவனை நிறுத்திட்டா என்ன பண்ணுறது? அப்போ 2 தொகுதி போடு. தேர்தல் பயம் தானே காரணம். சரி, அந்த தொகுதி திருச்சியில் போகும்போது கரூரை நில்லு. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சதி பண்ணாரு.
செந்தில் பாலாஜி சதி பண்ணாரு. இல்ல சார், எல்லா நீ சதி பண்ணாதவன் நீ போய் நில்லு, கரூர்ல நில்லு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் வந்து அரணா நிக்கிறேன், அந்த மக்களுக்கு நான் துணையா நிக்கிறேன். கரூர் மக்களை எனக்கு வாக்களிப்பாங்க, கரூர் மக்களே ஏத்துக்கிட்டாங்க, போய் நில்லு. இல்ல சார், எந்த தலைவருக்கு எந்த தொகுதியில வந்து செல்வாக்கு இருக்கோ சார் திருப்பி நீ தான் பெரிய கல்ட்டு 234 தொகுதியில நீ விஜய் 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 நீ தானே சொன்ன, விஜய் மதுரை விஜய், மதுரை மேற்கு விஜய், திருச்சி கிழக்கு விஜய், எல்லாத்துக்கும் நான் தான். கேண்டிடேட்டை பார்க்காதீங்க, என்ன பாருங்க. எல்லா விஜய், ஒரு விஜய் ரேப் பண்ணிட்டான் சார், தெரியுமா உங்களுக்கு? எங்க ரேப் புகார் போயிடுச்சு பூந்தமல்லியில. பூந்தமல்லி விஜய் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க, என்ன சொல்றாரு? பாலியல் புகார் வந்திருக்கு. பாலியல் புகார் யார் மேல வந்திருக்கு? வேட்பாளர் பூந்தமல்லி. வேட்பாளர் யாரு? பூந்தமல்லி விஜய் மேல. நீ தானே சொன்ன விஜய்னு, நீ தானே சொன்ன. எல்லா கட்சியிலும் அப்படின்னு ஆட்கள் இருக்குதானே செய்யறாங்க. சார் எங்க இருக்கிறாங்க காட்டுங்க, எந்த நீங்க காட்டுங்க. டிஎம்கே வேட்பாளர் எந்த வேட்பாளர் மீது பாலியல் புகார் இருக்கு கொடுங்க. ஏடிஎம்கே வேட்பாளர் எந்த பாலியல் புகார் எடுங்க. என்டிகேல எந்த வேட்பாளர் பாலியல் புகார் எடுங்க. எல்லாம் பொறுக்கி பசங்க, தற்கொலை பசங்க, தருதலைங்களும், எல்லாம் 420களும், ஜெயிலிருந்து வந்தவன் எல்லாம் நீங்க போட்ட வேட்பாளர் அத்தனை பேர் சார். 63 பேர் ஏடிஎம்கே வேட்பாளர். வெக்கமா இல்ல உங்களுக்கு? சொந்தமா உங்க கட்சியில எவனுமே கிடையாதா? நான் கேட்கிறேன், விஜய் மக்கள் இயக்கத்துல வந்து யாருமே கிடையாதா? திமுகலுமே அதிமுகலும் வந்து பன்னீர்செல்வம் வைத்தியர் சார் அது வேற சார். அது சார் நல்லா பண்ணி ஒரு மாற்று கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில கொண்டு வந்தா நீங்க வியூகம் சொல்லலாம். இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்கிறார், அவர் ஒரு கல்ட்டு அந்த இடத்துல திருச்செந்தூர்ல ஒரு ஸ்ட்ராங்கான நபர். சேகர் பாபு வந்திருக்கிறாரு, ஆமா அதிமுக தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடசென்னையில் வந்து ஒரு அணு அசையாது சேகர் பாபு தாண்டி. நீ யாரை கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாம் பொறுக்கி பசங்களும் பிட் பாக்கெட் காரணம் மாற்று அரசியல் கட்சியை தூக்கி வீசுறாங்க. இவெல்லாம் ஃப்ராடு. சொந்த கட்சியில் இருக்கிறவங்க பணத்தையே கையாடல் பண்றவன், அவனை தூக்கி வெளியே போட்டாங்க. கடந்த தேர்தலில் சொந்த கட்சி பணத்தை கையாடல் பண்ண தூக்கி வெளியே போட்டான். அவனை தூக்கி சீட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ ஆள் கிடைச்சா போதுன்றீங்க. ஆள் கிடைச்சா போதும். 63 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேல இருந்து வேணான்னு ஸ்கிராப் பண்ணி தூக்கி போட்டிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போட்டீங்க. செங்கோட்டையன் உட்பட சொல்றேன். செங்கோட்டையனே ஸ்கிராப் தானே. என்ன செல்வாக்கு இருக்கு? செங்கோட்டையன் வந்து என்ன செஞ்சிடணும் இந்த தேர்தலில்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எந்த நான் இண்டிபெண்டா நின்று கோபிச்செட்டி பாளையத்தில் நின்று நான் ஜெயிச்சு காட்டுறேன், அது செய்ய முடியுதா? செய்ய முடியல. இன்னைக்கு விஜய் தேவைப்படுது. அதனால யாருமே செல்வாக்கு இல்லாத நபர்கள் எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கிட்டு நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து கூலிக்கு மாரடிக்கிறோம். ஏதோ வயிற்று பழப்புக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 மேலே ஏறினா ஆளுங்க தலா 10,000 50,000 கொடுக்குறான். அதை வச்சு அவனெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அரசியல் கட்சி நடத்த முடியுமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. அதனால இதுதான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தேர்வு செய்ய சார். நீங்கள் விஜய் மக்கள் இயக்கம் கிட்டத்தட்ட நீங்கள் 69 படத்தில் நடிச்சிருக்கிறீங்க. நீண்ட காலம் நீங்கள் விஜய் மக்கள் இயக்கம் நடத்துறீங்க. இதுலேருந்து நீங்கள் அறிவார்ந்த நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேரை செலக்ட் பண்ண முடியாதா சார்? நான் கேட்குறேன். 234 பேர் செலக்ட் பண்ண முடியாதா? ஒரு அறிவார்ந்த நபர்கள் வந்த நபர்கள் அத்தனை பேரும் நீங்கள் சொல்லுங்கள். யார் ஒரிஜினலாக அங்கே இருக்கிறான்? யாராவது ஒருத்தன் சொல்லுங்க. அப்படியே ஒரு 4 பேர் இருக்கிறான் சார். அந்த 4 பேர் பிளாக்ல டிக்கெட் விற்றுவேன். சேலம், தஞ்சாவூர், இங்கெல்லாம் பிளாக்ல டிக்கெட் வைத்த பசங்க தானே வேணுங்க. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் தாவேகா பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டம் வருது இல்லையா? நேற்று கொளத்தூருக்கு நாங்களும் ஃபீல்ட் ஒர்க் போயிருந்தோம். ஆனா அந்த விஜய்க்கு ஒதுக்கப்பட்ட இடம் குறுகலான ஒரு இடம் சார். அந்த இடத்துல ஒதுக்கப்பட்ட குறைந்தபட்ச நபர்கள் போன பெரிய கூட்டம் வந்துடும் சார். இப்போ நீங்க திரும்பி இதே திரும்பி சொல்லக்கூடாது சார். இது ரொம்ப ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் மாதிரி இருக்கு சார். அதுக்காக ஒரு டிசைன் பண்ணி ஒரு நகரத்தை உருவாக்கி தர முடியும் சார். நீங்க இருக்கிற இடத்துல தான் சார் நீங்க பிரச்சாரம் பண்ணி ஆகணும். இருக்கிற இடத்துல தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி ஆகணும். ஒரு நடிகரை பார்க்க வரும்போது அப்போ பேசாமல் நீங்கள் எதுக்கு நீங்கள் போனால் இவ்வளோ கூட்டம் வருது இல்லை, ஒரு வீடியோ விட்டுருங்க. அதுக்கும் அப்புறம் வந்து விமர்சனம் களத்தில் சார். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, வீடியோ விட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க சார். சார் விஜய் படம் நீங்கள் சொல்கிறீங்களே, ஜனநாயகன் படம் வரல, ஜனநாயகன் படம் வர வேணாம் சார். குஷி படம் வந்துச்சு சார், அதை பார்க்க வரல சார் யாருமே. நீங்கள் சொல்லலாம், அது எப்படி சார் ரீரிலீஸ் பண்ணால் அதை பார்க்க வந்துடுவாங்களா? வர வேணாம். 500 பேர் வர இடத்துல ஒரு 50 பேர் வரணும்ல சார். 50 பேர் கூட வரல. இப்போ என்ன பொருள்? ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனால் ஓடுமான்ற சந்தேகம். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, விஜய் நேராக வந்தால் கூட்டம் வருது. ஏன்? நடிகனை சினிமாவில் பார்க்கறத நேரில் பார்க்கறதுல ஒரு ஆர்வ கோளாறு மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா? ஒரு நேரில் பார்க்கறது ஒரு ஆர்வ கோளாறு இருக்கு சார். எல்லா கட்சி தலைவர் வரும்போது இதுதான் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. மற்ற நடிகர்களுக்கு மற்ற நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர்களுக்கு வித்தியாசப்படுது. ஏன்? இவரும் தான் சினிமாவில் நடிக்கிறாரு,
நடிகனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி வயசாக ஏன் வந்து குறையுது? அப்போ காலம் காலமாக வந்து ரசிகர்கள்ன்ற அந்த ரசிகர் மனப்பான்மைன்றது யார் கூடுதலாக இருக்கு? இப்போ அஜித் வந்தால் ஏன் கூடுதலாக அதிகமாக கூட்டம் வருது? விஜய் காட்டிலும் கூடுதலாக வருது. அப்போ ரசிக்கிற மனப்பான்மை யாருக்கு இருக்குதோ அவங்க நேரில் வரும்போது அவர் இப்போ நேற்றுக்கு தினம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் போய் கோயிலுக்கு போயிருக்காரு. அங்கே எவ்வளோ பெரிய கூட்டம் வந்துடுச்சு? கிடையாது. ஏன்னா அவர் முன் அறிவிப்பு எதுவுமே பண்ணவே இல்லை. நேராக போறாரு, கோயிலில் சாமி கும்பிட்றாரு, கிளம்பி போறாரு, அவ்வளோதான். நீ பில்டப் கொடுக்குற, பெரம்பூர் வர்றாரு, பெரம்பூர் வர்றாரு, பெரம்பூர் வர்றாரு, பெரம்பூர் அறிவிப்பு இல்லை, குளத்தூர் வர்றாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க? நாளைக்கு பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்குறார். அது எல்லாம் ஓட்டி ஓட்டி காட்டுறான். எங்க நீ காசு கொடுத்த ஊடகம் பெரம்பூர் நாடு, பெரம்பூர் 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 தான். ஆனா பெரம்பூர் கூட்டம் வந்துச்சு, ஆனா குளத்தூர்ல கூட்டம் இல்லை. அப்போ உடனே உங்களுக்கு சப்புன்னு ஆயிடுச்சு. நாங்க போற வந்து ஏண்டா நீங்க தான் பெரம்பூர் பெரம்பூர் சொன்னீங்க, அதனால பெரம்பூர் வந்து மக்கள் நிக்கிறாங்க, விஜய் வராறாங்கன்னு சொல்லிட்டு உடனே மேலே நிற்கிறான், கீழே நிற்கிறான், பிரிட்ஜ் வேலை நிற்கிறான், அங்கே நிற்கிறான், இங்கே நிற்கிறான். அதே குளத்தூர்ல நிக்கல. காரணம்னா தெரியாது. நீங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம் தான் சார். நீங்க பிரச்சாரமே நீங்க பிரச்சாரம்னா நான் சொல்றது கேட்டா தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லல, நீங்க முன்னறிவிப்பு கொடுக்குறீங்க, பில்டப் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். இந்த ஊடகங்கள் நியாயமா நேர்மையா, நான் இப்போ அவன் சொல்றான், யாரு ஆதவ சொல்றேன்னா, இந்த ஊடகங்கள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக செய்யறது உண்மையா செய்யறது? உண்மையா ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவாக செய்தா? யார் வந்து பார்த்தா வந்து உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய்னு பாட்டு போறது யார் சார்? தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்து ஒரிஜினலாக ஒரு நல்ல ஊடகம், நேர்மையான ஊடகம் என்ன செய்யணும் சார்? விஜய் பிரச்சாரத்தை அப்படியே போடணும், விஜய் என்ன பேசுகிறாரோ அதை பதிவு பண்ணலாம். ஆனால் அந்த பிஜிஎம்மாக ஒன்று கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, மியூசிக், அது நீங்கள் கொடுக்கறது. எது? ஊடகங்கள் கொடுக்கறது. எது கொடுக்குறீங்க? எது கொடுக்குறீங்க? உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் உயிரை எடுக்க வரவான்னு இதை பாடுறான்ல, உயிரை வந்து விடவா உயிரை எடுக்க வரவான்னு தானே சொல்கிறான். அந்த பாட்டு எதுக்கு? யார் போடுறது அந்த பாட்டு? எதுக்காக அதை பிஜிஎம் போடுறீங்க? வெறும் இப்ப நான் கேட்கிறேன், இவர் வர்றாரு சார், இல்ல முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றாரு, எடப்பாடி பிரச்சாரம் பண்றாரு, எங்க பாட்டு போடுங்க பார்ப்போம், எங்க பாட்டு போடுங்க பார்ப்போம். இந்த ஊடகத்தையே கேட்கிறேன். அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, அவங்க பேசுறது மட்டும் கேட்கறாங்க, அடுத்த பிரச்சாரத்துக்கு போறாங்க, பாட்டுலாம் கிடையாது. ஆனா இங்க வந்து விஜய்க்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து அந்த பாட்டை போறீங்க. எதுக்கு? வாங்கின காசு. அப்ப இதை பில்டப் பண்ணி காட்டுறீங்க. அதுவும் ட்ரோன் கேமரா நீங்க பாருங்களேன், மற்றவங்க பிரச்சாரத்தை நீங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரமோ அல்லது திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரமோ நீங்கள் எடுத்து பாருங்க. அந்த ட்ரோன் கேமராவில் எடுக்கிறது எதுக்கு? இந்த ட்ரோன் கேமராவில் அப்படியே டிசைனாக காட்டுறது, மக்களை டாப் வியூலேருந்து காட்டுறது, சைடு வியூலேருந்து காட்டுறது எதுக்கு? இவங்களுக்கு ஒரே வியூ தான். முதலமைச்சர்லாம் போனாங்கன்னா ஒரே வியூ. ஆனால் இவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 ஆங்கிளில் மேலே டாப் ஆங்கிள், ட்ரையாங்கிளில் காட்டுறீங்க, டாப் ஆங்கிளில் காட்டுறீங்க, ரெக்டாங்கிளில் காட்டுறீங்க. என்னங்கடா? இல்ல தாவேகா சைடுல இருந்து வைக்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்ப ரோடு ஷோக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனா நேற்றைய தினம் வந்து முதலமைச்சர் மட்டும் எப்படி வந்து ரோடு ஷோ போனாரு, அங்க மட்டும் அனுமதி ஏன் கொடுத்தோன்னு கேட்க சார். இங்க ஒரு நல்லா புரிஞ்சுங்க சார், இந்த இடத்துல நீங்க ரோட் ஷோன்னு குறிப்பிட்டு நீங்க வார்த்தை பிரயோகமே தேவையில்லை. இப்போ நான் சொல்றேன், நீங்களும் பார்த்தீங்கன்னா அது ரோட் ஷோவை தான் நீங்க எடுத்துக்க முடியும். ஒரு வேன்ல முதல்ல இதை கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோட் ஷோனா என்ன? என்னைக்கு இந்த ரோட் ஷோன்றது ஆரம்பிச்சது எடுத்து பாருங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அத்வானி தான் ஆரம்பிச்சார். இதை பிஜேபிக்காரன் தான் ரத யாத்திரைன்னு ஆரம்பித்தான். இது அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த ரோட் ஷோ. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது சார். நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலையில் இந்த வாகனத்தில் போகிறதுலாம் கிடையாது. நேராக ஒரு பாயிண்ட்டை போய் நிற்பாங்க சார். நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் பீரியடில், கலைஞர் பீரியட்லாம் நேராக ஒரு பாயிண்ட்டை ஜங்ஷனில் போய் நிற்பாங்க, அங்கே பேசுவாங்க சார், வேனில் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க சார். என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். 89, 90லலாம் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேன்லேருந்து அந்த எங்கேயாவது குழுவாக நின்றுந்தாங்கன்னா அந்த கையை மட்டும் ஆட்டுவாங்க, அவ்வளோதான். எங்கே போய் நிற்பாங்க பிரச்சாரத்துக்கு? எங்கே ஃபிக்ஸ்டோ அங்கே போய் நிற்பாங்க. அது கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், இப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த வழிநடுக்க கூட்டத்தை வந்து கூட்டிகிட்டு இந்த வேனில் நின்றுட்டு அந்த பிரச்சாரம் பண்ணுறதுலாம் இப்போ வந்தது. அதெல்லாம் எப்போ? 2000க்கு பிறகு வந்தது. அது எப்போ? இந்த பாபர் மசூதி இடிச்சு அந்த ரத யாத்திரை பண்ணார் இல்லையா, பாபர் மசூதி இடித்த பிறகு அந்த அத்வானி பண்ண அந்த ரத யாத்திரையிலிருந்து தான் இந்த வேடிக்கையை, இந்த ரோட் ஷோன்றதை தொடங்குச்சு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இது ரோட் ஷோ இல்லைன்னா நான் ஆர்கியூமெண்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு கருப்பு வரலாறு இருக்குது. கரூரில் நடந்தது ஒரு கருப்பு வரலாறு. அதுக்கு இன்னும் தீர்வு எட்டப்படவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அண்டர்டேக்கிங் எடுக்கவே இல்லை. இன்றைக்கும் நான் சொல்ல கேட்டால் நீங்கள் வந்து திட்டமிடல் கிடையாது. நீங்கள் உங்களுக்கே குழப்பம். விஎஸ் பாபு பேர் அறிவிக்கணும், அங்கே போய் பிரபுன்னு அறிவிக்கிறீங்க.
அப்புறம் இவ்வளோ குழப்பத்தை நீங்களே வச்சுக்கிட்டு மற்றவங்களை போய் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா காவல்துறை எங்களுக்கு அனுமதி தரல, அங்கே அழகாக கொடுத்தாங்க வந்து எங்களுக்கு பெரம்பூரில், இங்கே அழகு இல்லாமல் கொடுக்குறாங்கன்னு பேசுகிறேன் நீங்கள். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் திமுக சொன்ன சலிப்பாடுல சார் மக்களுக்கு. இதை தாண்டி உங்களுக்கு வன்மத்தை எதுக்குறா உனக்கு இவ்வளோ வன்மம்? நான் ஆதரவு கேட்குறேன், எதுக்கு உனக்கு இவ்வளோ வன்மம்? இப்போ நான் கேட்குறேன், யார் சார் முதலமைச்சர்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இன்னைக்கு யார் சார் முதலமைச்சர்? யார் சொல்லுங்க நீங்க? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னைக்கும் காபந்து முதலமைச்சர், இடைக்கால முதலமைச்சர், புதிய முதலமைச்சராக வர வரைக்கும் அவரே வந்தாலும் கூட அது வரைக்கும் காபந்து. என்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்டேக் எடுத்துக்கிறாங்களோ சரிங்களா, அன்னிலேருந்து நீங்கள் வந்து காபந்து முதலமைச்சர், அவ்வளோதான். எக்ஸ் முதலமைச்சர் கிடையாது. இன்னைக்கும் அவர் தான் முதலமைச்சர். இன்னைக்கும் இன்னொரு முதலமைச்சர் வந்து பதவி ஏற்கிற வரைக்கும் அவர் தான் சார் முதலமைச்சர். இங்கே அதிகாரங்கள் குறைவாக இருக்குது, கூடுதலாக இருக்குன்றதுலாம் வேற. முதலமைச்சர் யாரு? அவர் தான். இன்னொரு முதலமைச்சர் வந்து பதவி பிரமாணம் எடுக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். எக்ஸ் முதலமைச்சர்ன்றான். யார் சொல்றது? அது ஒரு சின்ன சொல்றாரு, விஜய் சொல்றாரு. இப்போ புரியுதுங்களா? ஆனவன் தானே இது. நீங்க சொல்றதுனால வந்து சொல்ல தெரியல. அது நீங்க சொல்றதுலாம் ஒன்றும் கிடையாது. பூனை கண்ணம்னா இந்த உலகமே பூலோகமே அப்படியே இருண்டு போச்சுலாம் கிடையாது. இதில் உங்க வன்மம் வெளியே தெரியுது, அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்த நன்றி. நன்றி சார்.